முதல்ல ஒரு அரசு பொறுப்பேற்ற பிறகு அதற்கு முந்தைய அரசு ஒரு ஊழல் நடைபெற்றிருக்கிறது, முறைகேடு நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு அவங்க விசாரணை செய்வதோ, அந்த விசாரணையின் பேர்ல வழக்கு பதிவு செய்வதோ, குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறதோ எந்த சிக்கலும் இல்லை. ஆனா இந்த மதுபான கொள்கை இல்ல மதுபான கொள்முதல்ல முறைகேடுங்கிறத கடைசியா நம்ம எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு பாக்குற போது டெல்லியில இதே மாதிரியான ஒரு பிளேவை அமலாக்கத்துறை செய்யறாங்க. டெல்லி முதலமைச்சர், அப்போது முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ட் டீம் அரசினுடைய மதுபான கொள்கை, இப்ப நம்ம என்னெல்லாம் டாஸ்மாக் சொல்லிட்டு இருக்கோமோ அதே தான் டெல்லியில கதை. என்னென்ன கதையெல்லாம் அவங்க சொன்னாங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒண்ணு, தனியார் மதுபான வியாபாரிகளுக்கு சாதகமாக கொள்கை உருவாக்கப்பட்டது. லாப சதவீதத்தில் பிராடுதனம் பண்ணி என்போர்ஸ்மென்ட் டைரக்டர் வந்து கிஃப்ட் வாங்கியிருக்கிறாங்க. 100 கோடி வரைக்கும் லஞ்சம் இருக்கிறது. இதுல அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு மட்டும் 580 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி சிஏஜியோட அறிக்கைகளை வாங்கி கிட்டத்தட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வச்சு, ஒரு சிட்டிங் முதலமைச்சரை தூக்கி உள்ள வச்சு ஒரு 2-3 ஆண்டுகள் வழக்கெல்லாம் நடத்தி முடிச்சு 2026 பிப்ரவரியில நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, சிபிஐயின் ஆதாரங்கள் கிரேவ் சஸ்பிஷன் கூட ஏற்படுத்தவில்லை. இதை பார்த்தா டவுட் வர்ற மாதிரி கூட தெரியாத ஒரு டாக்குமெண்ட் கூட நீங்க எங்களுக்கு ப்ரொசீட் பண்ணல. கொள்கை முடிவுகளை குற்றவியல் குற்றமாக காட்டுவதற்கு போதுமான ஆதாரம் இல்லை. சதி கோட்டுப்பாடு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. அப்ரூவர் வாக்குமூலங்களுக்கு போதுமான உறுதிப்படுத்தல் இல்லைன்னு பாஜக அரசினுடைய அமலாக்கத்துறை என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் ஒரு மாநிலத்துக்குள் உள்ள நுழைந்து அந்த மாநிலத்துக்குள்ள இருக்கிற மதுபான கொள்கைகள்ல அந்த மாநில அரசையே குற்றம் சாட்டி மாநில முதலமைச்சரை தூக்கி உள்ள வச்ச கேஸ்ல நீங்க வந்து எதுக்கு இந்த கேஸை நடத்தினேன்னு காரி துப்பி இருக்கு நீதிமன்றம். இந்த வழக்குக்கும் இப்ப தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்னா, அடிப்படையில முதல் சம்பந்தம் என்னன்னா, ராஜேஷ் வந்து இந்த டாஸ்மாக் குற்றச்சாட்டுல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க. செந்தில் பாலாஜி அண்ட் கோ பண்ண குற்றங்கள்லாம் வந்து இந்த 4 வரிக்குள்ள எழுத முடியாதுன்னு ஒரு 40 பக்கத்துக்கு அட்டாச்மெண்ட் போட்டிருக்காங்க இல்லையா? இந்த 40 பக்கத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்கிற கேள்வி முக்கியமான கேள்வி. இப்ப டெல்லியில சொன்ன மாதிரியே தமிழ்நாடு அரசாங்கம் 2021-2026 தமிழ்நாடு அப்போதைய திமுக அரசுல மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி இதே மாதிரி தப்பு பண்ணாருன்னு சொல்லி அமலாக்கத்துறை, மோடி அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறை டாஸ்மாக் மேலையும் டாஸ்மாக் நிறுவன மேலாண் இயக்குநர்கள் மேலையும் ஒரு கேஸ போடுறாங்க. இந்த கேஸ் மாநில உரிமைகளுக்கு எதிரானது. எதிர்கட்சி மாநிலங்களை பழிவாங்கிறதுக்கு டெல்லியில பயன்படுத்தப்பட்ட மாதிரியே தமிழ்நாட்டிலையும் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி செந்தில் பாலாஜி அன்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அமலாக்கத்துறையோட அந்த வழக்குக்கு ஸ்டே வாங்குறாங்க. அதாவது டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலை பழிவாங்கிறதுக்கு நடந்த மாதிரியே தமிழ்நாட்டில் திமுக அரசை குறி வச்சு செந்தில் பாலாஜி அண்ட் கோ மீது தொடரப்பட்ட அமலாக்கத்துறையினுடைய வழக்கு தற்போது உச்சநீதிமன்றத்தில் இருக்கு.